ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு டேக் டு லவ் கான்செப்டில் 6th எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. இப்போ நம்ம சேனலில் நிறைய பேர் விசிட் பண்ணி பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதில் ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. ஏன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ரொம்ப 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 கம்மியாக இருக்குங்க. ப்ளீஸ் புதுசாக பார்க்குறவங்களோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் வைக்கிறேன். சரி, நம்ம இப்போ ட்ராமாவை பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா ஷான் லில்லியை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. ரொம்ப போதையாக இருந்திருப்பாங்க, அதனால் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. அதை இந்த கோன் பார்த்துட்டு லில்லியோட அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவான். அது மட்டும் இல்லாத லில்லியை ப்ரொப்போஸ் பண்ணி இருப்பான். லில்லி ஹோட்டலுக்கு போனதை வச்சு அவங்க அப்பா திட்டிட்டு இருந்திருப்பாரு. அதே சமயம் லில்லியோட ஸ்டெப் மாம் இந்த கோனை வெளியே கூட்டிட்டு வந்து லில்லி உனக்கு கிடைக்கிறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஏதோ ஒரு வில்லத்தனமான ஒரு யோசனையில இருப்பாங்க. இந்த எபிசோடு ஓப்பனிங்ல லில்லியை அவங்க அப்பா தனியா கூட்டிட்டு வந்து கேட்டுட்டு இருப்பாரு, எதுக்காக ஷான் கூட ஹோட்டலுக்கு போனோன்னு சொல்லி. அதுக்கு லில்லியும் உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு, என்னை கொலை பண்றதுக்காக யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, கேட்டா அவனோட போட்டோவே இருக்கு அப்படின்னு லில்லி சொல்றாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு நீ இப்பயே அந்த போட்டோவை கூட நான் அவனை இப்போ உடனே ஜெயிலில் போடுறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இல்ல வெயிட் பண்ணாங்கப்பா, நான் அவனையும் அவனுக்கு என்னை கொலை பண்ண ஆர்டர் கொடுத்தவங்களே ரெண்டு பேத்தையுமே சேர்த்து ஜெயிலில் போடுவேன். நான் அவ்வளோ ஈஸியாக அவங்கள ரெண்டு பேர்த்தையும் விட போறதில்ல. ஆனால் இப்போ லேட் ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்க போங்கப்பா, நாளைக்கு அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மாமோட முகத்தை பார்த்துக்கிட்டே போவாங்க. அங்கே ஸ்டெப் மாமுக்கு அடலை முகத்தை, அந்த அளவுக்கு செம பயத்தில் இருக்காங்க. இதை கேட்டது லில்லியோட ஸ்டெப் மாம் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பயந்து போய் முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் லில்லி என்ன பண்ணுறாங்க, வெளியே போகிறதுக்காக அவங்க ரூமை விட்டு வெளியே வருவாங்க. அந்த டைமில் லில்லியோட ஸ்டெப் மாம் பின்னாடியே ஓடி போய் லில்லியோட ரூமுக்கு போயிடுவாங்க லில்லியோட ஃபோனை தேடுறதுக்காக. அப்போ லில்லியும் இவங்க உள்ளே போகிறத கவனிச்சிடுறாங்க. உள்ளே போன ஸ்டெப் மாமும் ஃபோனை ஃபுல்லாக தேடி தேடி பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஃபோன் கிடைக்காது. லில்லி தான் இவங்க உள்ளே போனதை பார்த்துட்டாங்களே, அதனால் அப்படியே உள்ளே வருவாங்க. லில்லியோட ஸ்டெப் மாம் பயந்து போய் ஒளிஞ்சிக்குவாங்க, எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலான்ட்டு. லில்லியும் அவங்க உள்ள மறைஞ்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நாம ஆண்டிக்கிட்ட உள்ள நிறையவே கொசுவும் கரப்பாம்பூச்சும் இருக்குது, அதனால ஸ்ப்ரே அடிச்சு விடணுன்ட்டு ஷானுக்கு கால் பண்ணி காக்ரோச் ஹிட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இங்கே லில்லியோட ஸ்டெப் மாம்க்கு அச்சோ போச்சு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற ஹிட்டை எடுத்துகிட்டு வந்து ரூம் ஃபுல்லாக அடித்து விட்டுறாங்க. அவங்க ஸ்டெப் மாமும் பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. லில்லியும் பாத்ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே லேசாக அப்படியே தெரியாத மாதிரி அடித்து விட்டுறாங்க. அந்த டைமில் இந்த ஸ்டெப் மாமுக்கு ஃபேவராக ஒரு வேலைக்காரி அந்த வீட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் அப்பா கூப்பிட்றாங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை சொல்லவும், லில்லியும் பாத்ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரேலாம் அடித்து விட்டுட்டு வெளியே வந்து டோரை நல்லா லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. உள்ளே இருக்கிற ஸ்டெப் மாமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அழுதுகிட்டே வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. ஆனால் திறக்க தான் முடியல, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி எழுதிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. உள்ளே எதை தேடி வந்தாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கல, அதுக்கு பதிலாக பனிஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி லில்லி காக்ரோச் ஹீட்டை அடிச்சு விட்டுட்டு கதவை அதுவும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் ஸ்டெப் மாமுக்கு நல்ல மூளை தான், ஈர டவலை வச்சு மூக்கு மூடிக்கிட்டு யாருக்கோ கால் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க கால் பிஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, விண்டோ சைடில் வந்து பார்க்குறாங்க. அந்த டைமில் ஷான் வந்து காக்ரோச் ஹீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. அவரை பார்த்து ஸ்டெப் மாம் ஷானுக்கு கால் பண்ண ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை வந்து காப்பாத்துப்பா, என்னை லில்லி காக்ரோச் ஹீட்டை அடிச்சு விட்டு என்னை உள்ள வச்சு கதவை சத்திட்டா அப்படின்லாம் சொல்லி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதை கேட்ட உடனே ஷானுக்கு செம்ம கோபம் ஆயிடுது. என்னதான் இருந்தாலும் தான் அம்மா இல்லையா, அதனால செம்ம கோபம் ஆயிடுது அவருக்கு. கையில வச்சிருந்த காக்ரோச் ஹீட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடுறாரு காப்பாத்துறதுக்காக. பயந்து போய் ஓடி வந்து லாக்கை உடைச்சு விட்டு ரூமை ஓப்பன் பண்ணி விட்டா அந்த அம்மா ஒரு ஆக்டிங் குயின் ஆச்சு, என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே மயக்க வர மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணவும் ஷான் பயந்துட்டு அவங்கள தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவங்க பெட்ரூமில் படுக்க வைக்கிறாரு. இந்த சைடு கீழே பார்த்தோம்னா அந்த கோன் இருக்கான் இல்லையா, அவன் லில்லியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு திரும்பவும் லில்லியோட வீட்டுக்கே வந்துடுறான். லில்லி கிட்ட நேற்று நைட்டு ப்ரப்போஸ் பண்ணதை பற்றி கேட்குறதுக்கு லில்லி, நான் நேற்றுக்கே உனக்கு பதில் சொல்லிட்டேன், இன்னைக்கு நான் உனக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நீ இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் இப்போ பிஸியாக இருக்கேன்ட்டு மேலே போக பார்ப்பாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா பின்னாடியே ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். லில்லியும் நேற்று நடந்த மாதிரி உனக்கு இன்னைக்கும் ஏதாவது அடி வேணுமாடான்னு சொல்லி மிரட்டுறதுக்கு, உடனே அவன் இருந்துட்டு உனக்காக நான் எதா இருந்தாலும் பொறுத்துக்குவேன், நீ அந்த பாடிகார்டு கூட அஃபேரில் இருந்திருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லுவானா. லில்லி செம்ம கோபமாயிட்டு கையை எடுத்து விட்டுட்டு இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லி துரத்துறாங்க. ஆனால் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டெப்பனா அங்கேயே நிற்கிறானா, அதனால
லில்லி துரத்தி விடுறாங்க. ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. லில்லியை ஹக் பண்ண போகிறான்னா லில்லி என்ன பண்ணுறாங்க, அவனை தள்ளி விட்டுட்டு ஃப்ளவர் பாட்டை எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் லில்லியோட அப்பா அங்கே வந்துடுறாரு. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அப்போ லில்லி சொல்கிறாங்க, இவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான், இவங்கிட்ட இருந்து என்னை நான் காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இவனை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு வச்சு அவன் தலையில் அடிப்பட்டதுக்கெல்லாம் பேண்டேஜ் எல்லாம் போட்டு வச்சுட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கோன் இருந்துட்டு, நான் லில்லியை ரொம்பவே விரும்புகிறேன், அதனால அவளுக்கு பாடி கார்டெல்லாம் தேவையில்ல, நானே அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு லில்லியோட அப்பா சொல்கிறாரு, நீ உண்மையாலுமே அவளை லவ் பண்ணினா அவளுக்கு உன்னுடைய லவ்வை ப்ரூஃப் பண்ணு, அதுக்கப்புறம் தான் அவள் உன்னைய அக்செப்ட் பண்ணிக்குவா, அது வரைக்கும் அவளுக்கு பாடி கார்டு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறாரு. லில்லி ஏன் அவளுக்காக ஒரு பாடி கார்டு வச்சுருக்கான்னு சொல்லி கோன் கேட்குறதுக்கு, ஏன்னா அவளை கொலை பண்ண பார்க்குறாங்க, அதனால தான் அவளுக்காக பாடி கார்டு வச்சுருக்கோன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கோன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இந்த சைடு லில்லி போனவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ரூமை போய் பார்க்குறாங்க. அவங்க ரூம் நல்லா ஓப்பன் ஆகிருக்கு, கதவுலாம் உடச்சிருக்கும். இதை பார்த்துட்டு யார் இதை இந்த கதவை உடைச்சிட்டு ஸ்டெப் மாமா கூட்டிகிட்டு போனதுன்ட்டு உள்ளே போய் அவங்க ஃபோனெல்லாம் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஃபோன் கிடைக்கல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காட்டில் அந்த கொலகாரம் அவங்கள தேடிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த டைமில் இவங்க அங்கே காட்டுக்குள்ளேயே அந்த அவங்க ஃபோனை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஸ்டெப் மாம் தான் ஃபோனை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்போ ஸ்டெப் மாமும் ஷானும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. லில்லியும் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, ஓ அப்போ ஷான் தான் ஸ்டெப் மாமா காப்பாத்தினானா, இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷானோட ரூமுக்கு வந்து கதவை தட்டி தட்டி கூப்பிடுறாங்க. வேகமாக கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஷான் வெளியே வர மாதிரியே தெரியல. ஆனால் ஒரு கட்டத்தில் ஏன் இப்படி கதவை தட்டிக்கிட்டே இருக்க, உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. லில்லியும் இப்பயே கதவை திறன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஷான் முடியாது, அப்படி உனக்கு உள்ளே வரணும்னா கதவை உடச்சிட்டு உள்ளே வா அப்படின்றாரு. அதனால் லில்லி என்ன பண்ணுறாங்க, கதவை திறக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. சடனாக ஷான் வெளியே வந்து லில்லியை உள்ளே இழுத்து விட்டுறாரு. இழுத்து விட்டுட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒருத்தவங்களை கொலை பண்ணுறதுக்காக என்கிட்டயே ஸ்ப்ரே வாங்கிட்டு வர சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. லில்லி என்ன பண்ணுறாங்க, அப்போ நீ தான் கதவை திறந்து விட்டியாடா அப்படின்ட்டு ஓங்கி அடிக்க போவாங்களா. ஷான் கையை பிடிச்சி திருகி பின்னாடி மடக்கி வச்சுக்கிறாரு. ஒரு முட்டா, இந்த ஆம்பளைங்களாம் ஏன் ஒரே மாதிரியே இருக்கீங்க எல்லாரும், ஒரு பொம்பளை நல்லபடியாக உங்ககிட்ட பேசுனா அவங்கள அப்படியே நம்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷானும் இரிட்டேட் ஆகிட்டு வாயை மூடுன்ட்டு 2 கையும் வச்சு அவங்க வாயை மூடுறாரு. 2 பேருக்கும் நடந்த சண்டையில் லில்லியோட காலில் அடிபட்டு லில்லி அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க. அப்புறம் ஷான் லில்லியை இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுறாரு. ஆனால் லில்லி சும்மா இருக்காம திரும்ப திரும்ப அவரை அடிக்க போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களா, அதனால என்ன பண்ணிடுறாரு, லில்லி அப்படியே குண்டுகட்டா தூக்கி சுற்றி விட்டு கீழே விட்டுறாரு. லில்லிக்கு மயக்கமே வந்துடுது, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்து ஷான் பயந்து போய் எழுந்துருங்கிறாரு. லில்லியும் எழுந்திருக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே திரும்பவும் மயக்கம் போட்டுடுறாங்க. ஷானும் இவ்வளோ அப்படியே விட்டுட்டு போகலான்னு தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மனசு கேட்காம தூக்கிட்டு போய் அவரோட ரூம்லேயே பெட்டில் படுக்க வச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு லில்லியும் எழுந்திரிச்சிடுறாங்க. ஷானை பார்த்து பயந்து போய் உட்காந்துக்கிறாங்க. ஷான் இருந்துட்டு, ஓ வேற யாரோ எதிர்பார்த்துருக்க, என்னை பார்த்த உடனே பயந்துட்டியா அப்படிங்கிறாரு. லில்லியும், இதை நீ என் ஸ்டெப் மாம் கிட்டலாம் கேட்கணுங்க. ஷான் செம்ம கோமாயிடுறாரு இது கேட்ட உடனே. ஆனாலும் லில்லி விடுற மாதிரியே இல்லை. ஷானை இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்களா. உன் வாயை மூடுறியா இல்லையா, என்னையும் ஸ்டெப் மாமையும் வச்சு தப்பாக பேசுறத நிப்பாட்டு அப்படின்னு ஷான் சொல்கிறதுக்கு உடனே லில்லி இருந்துட்டு, ஏன் சொல்லக்கூடாது, நான் உண்மையை தானே சொல்கிறேன், உங்களுக்கும் எங்கள் ஸ்டெப் மாமுக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. அதனால ஷான் கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, பாத்ரூம்குள்ளே இழுத்துட்டு வந்து டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டு அவங்க வாயை கழுவி விடுறாரு. உன் வாயை கட்ரா வாயை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசாதன்னு சொல்லிட்டு வாயை கழுவி விட்டுக்கிட்டு இருக்காரு. லில்லியும் எடுத்து விட்டுட்டு, என்ன நான் பயப்படுவேன்னு நினைக்கிறியா, நான் உனக்காகலாம் பயப்பட மாட்டேன், நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு நீயும் என் ஸ்டெப் மாமும் சேர்ந்து துரோகம் பண்ணுறீங்க, உனக்கும் எங்கள் ஸ்டெப் மாமுக்கும் அஃபேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசவும் ஷான் செம்ம கோவமாயிடுறாரு. ஓங்கி அடிக்க வருவார். ஆனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்காரு. ஆனால் லில்லி இருந்துட்டு, அடிக்கிறதுனா என்னை அடி, நானும் உன்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பாத்ரூம் கழுவுற ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து ஷானை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஷானும் நிப்பாட்டுன்னு சொல்லி தடுத்து விடுறாரு. நீ என்ன பண்ணியிருக்கிறன்னு உனக்கு தெரியுமா, என் ஸ்டெப் மாமா வெளியே விட்டுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என் ஃபோனை திருடிட்டு போயிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு லில்லி சொல்கிறதுக்கு ஷான் நம்பாத, பொய் சொல்லாத, அவங்கள அப்படியே விட்டுருந்தா அவங்க அங்கேயே செத்துருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீயும் மற்ற ஆம்பளைங்க மாதிரி தான் இருக்க, என் ஸ்டெப் மாம் பின்னாடி சுற்றுற, அவங்க இப்போ என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு அந்த ஆளை பற்றி எதோ தெரிஞ்சிருக்கு,
அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ப்ரஷ்ஷை வச்சு அவங்க அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் அவங்க ரூமில் போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு டவல் கிடைக்குது. அந்த டவலை எடுத்துக்கிட்டு ஷான் கிட்ட காட்டுறதுக்காக ஷானோட ரூமை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் ஷான் டோரை ஓப்பன் பண்ணாத இருக்கவும் லில்லி என்ன பண்ணுறாங்க, அவங்கள கொலை பண்ணுறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. கத்த ஆரம்பிக்கவும் ஷான் பயந்து போய் அங்கே இருக்கிற கன்னை எடுத்துக்கிட்டு ஓடி வர்றாரு. லில்லி அங்கே மறைஞ்சிருந்து வந்து அவர் மூஞ்சிலே அந்த டவலை வச்சு இப்போ தேய்ச்சி விடுறாங்க. ஷானும் லில்லியை தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டுட்டு நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்ககிட்ட இதை சொல்றதுக்காக தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாரு. இந்த டவலை வச்சு அவங்க மூக்க மூடிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. உன்னை பார்த்த உடனே அப்படியே சாகுற மாதிரி மயக்க வர மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்ணி உன்னை ஏமாத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டவலை அவர் மூஞ்சிலே தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. இப்போதான் ஷான்கே அவங்க அம்மா மேலே டவுட் வர ஆரம்பிக்குது. இதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இப்போதான் ஷான்க்கு லில்லி மேலே கொஞ்சம் நம்பிக்கையும் அதே போல் அவங்க அம்மா மேலே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைமாக டவுட்டும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஷான் லில்லியை அவங்க அம்மா கிட்ட இருந்து எப்படி காப்பாற்ற போறாருன்னு அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.